பார்க்குறோன்னா சிகப்பு ரோஜா சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார் பொங்கலும் மட்டன் குழம்பும் கேட்டாருங்க. நான் மட்டன் வேக வச்சு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லிட்டு கிராமத்து ஸ்டைல்லன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி அப்படி தான் அந்த ஸ்டைலில் தான் வைக்கிறேன். மசாலா
அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வந்துருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக வந்துருக்கு. லைட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் தூவிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோலா உருண்டை. அடுத்தது நம்ம வந்து எறா குழம்பு வச்சுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா வெந்துடுது. முருங்கைக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிடுதுங்க எறா குழம்பு. இப்போ இதுக்கு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே எறா குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. ரப்பாக அப்படியே நம்மளை சும்மாவே அப்படியே காமிச்சாச்சு. இது ஒரு கொதி வந்தோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இட்லிக்கு மாவு கிரைண்டரில் மஞ்சின்னு இருக்குது. இந்த மாவும் வேலை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. தேங்காய் ஊற்றி எறா குழம்பும் கொதிச்சிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சண்டே சமையல் விழாக்கு முடிஞ்சுது. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சூடாக சாதத்துக்கு நல்லா கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு. இது காலைல நம்ம பொங்கல் வச்சு அதை கூட சாப்பிட்டுட்டு மீதிங்க மதியானத்துக்கும் அதே தான். மட்டன் கோலா உருண்டை, மட்டன் வறுத்து வச்சுருக்கேன், ரசம், எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு சண்டே விழாக்கு முடிஞ்சது. இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி சூப்பராக நல்லா சுட மட்டன் குழம்பு வச்சு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியானமும் லஞ்சு வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட வேண்டிய வேலை தான். சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது. நீங்கள் வந்து விழாக்கில் நம்ம மதியானம் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த வேலை தான். இது வந்து பழைய குக்கருங்க. இது கைப்பிடி போடாமல் இருந்தது. இது கைப்பிடி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு சின்னதாக ஒரு 2 வாளி. இது வந்து சட்னி ஊற்றி வைக்கிறது. சட்னி சாம்பார் அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்குள்ள சட்னி சாம்பார்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதனால தான் இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு மதியானம் லஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம கிச்சனுக்கு சின்னதாக ஒரு குக்கர். ஏற்கனவே ஒரு 2 சின்ன குக்கர் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இது வந்து பருப்பு ஏதாவது கொஞ்சமாக வேக வைக்கணும், ஒரு பொரியலுக்கெல்லாம் பாசி பருப்பு அந்த மாதிரி எதுனா வேக வைக்கணுன்னாக்கா வேணும். அதனால் இது வாங்கியிருக்கேன் குட்டியாக. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி போனோமா, சரி இது பார்த்ததும் வாங்கியாச்சு. இது ஒன்று. இது வந்து நம்ம வீட்டு கிச்சனுக்கு இன்னொன்று. இது வந்து நம்ம கிச்சனுக்கு இன்னொரு பொருள் வாங்கியிருக்கோம். என்னதுன்னா நம்ம பிரியாணி பாட்டுங்க. இது இந்த சைஸில் வந்து மீடியம் சைஸில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வாங்கின புது பொருள். இது சரி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ கூட சேர்ந்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இதை நான் வந்து இது கூட வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சைஸில் தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா நம்ம திட்டமாக ஒரு 4 பேருக்கு வந்து நம்ம தம் பிரியாணி செய்கிறதுக்கு, சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும். இந்த சைஸில் ஒரு பிரியாணி குண்டா வாங்கியாச்சு. இதுதாங்க இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் போயிட்டு இதை தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நம்ம வீட்டு சண்டே விலாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.